இன்பமிகு காலம் இன்று என்று பேசுவதற்கு சளைத்தவர் அல்ல. எல்லாரும் சிரிச்சு கை தட்டுறதுக்கு ரெடியா இருங்கோ. நான் அழைக்க போற ஒரு ஆள் அப்படியான ஒரு ஆள் தான். உங்களை எப்படியும் கிச்சு கிச்சு மூட்டாம இங்கிருந்து போக மாட்டார். அன்போடு நான் அழைப்பது என்னுடைய அன்பு ஆசான் ஹிமாயும் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து இன்பமிகு காலம் இன்று என்று பேசுவதற்காக AMM ஹிமாயும் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, மகிழ்ச்சி என்றது என்ன? ஒருவனுக்கு அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு எந்த பொருள், எந்த சாதனம், எந்த தேவை அவனுக்கு அடிப்படையாக கிடைத்து விடுகிறதோ அதுதான் மகிழ்ச்சியை தரும். அது அன்று கிடைத்தால் என்ன, இன்று கிடைத்தால் என்ன? அப்ப ஒரு வரலாறு படிக்கிற ஆசிரியர் கேட்டார் ஒரு மாணவன்கிட்ட, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு குடிமகனுக்கு தேவையான அடிப்படை தேவை என்ன? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு குடிமகனுக்கு தேவைப்படும் அடிப்படை தேவை என்ன என்று ஒரு மாணவனுக்கிட்ட ஆசிரியர் கேட்டார். அவன் சொன்னான் ஊறுகாயண்டான். அவன் சொன்னான், அவன் அந்த காலத்துல பிறந்து வந்தான், அந்த அப்படி கேட்டான். அப்ப அவனுக்கு தேவை, அவன் கண் பார்வைக்கு அந்த ஊறுகாய் தான் மகிழ்ச்சி. ஆகவே இது போன்ற அந்த நிகழ்வுகளை நான் இப்ப நடுவர் அவர்களே, இந்த போனை பத்தி ஒரு பிழையான கருத்துகள் இன்றைக்கு இருக்காது. இப்ப முதல் வந்து பேசின ஒரு மாணவர் மாத்தம் பேசினார். நான் இப்ப வரக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த வீடியோ கால் மூலமாக எனது உறவினர்கள் இங்கே இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான அப்பால வாழ்ந்து கொண்டிருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற எனது உறவினரோட பேசி கதைச்சி மகிழ்ச்சியை கொண்டாடி வந்திருக்குது. அந்த வாய்ப்பு கிடைக்குமா? அதுக்கு அந்த போன் அது காரணம் எது? இன்றைய அந்த காலகட்டத்திலே இருக்கின்ற அந்த போன் வசதிகள், வாய்ப்புகள். அப்ப இந்த மகிழ்ச்சியை கொண்டாடத்தான் நான் என்ன செய்கிறேன்டா, இப்ப அந்த போன் வசதியை நாம மறுக்கவே இயலாது. ஏனண்டா இப்ப செல்போன் என்று சொல்றோம், அது நம்மளோட அந்த செல்போன்ல தான் நம்மளோட இதை பேசுறோம், கதைக்கிறோம், உறவுகளை கொண்டாடுறோம். அந்த இப்ப எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு என்னது, நான் நேல் படிக்கிற காலம் அல்லது ஓயல் படிக்கிற காலத்தில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனது பிரதேசத்திலிருந்து ஒருவர் வெளிநாடு போய்விட்டார், குவைத்துக்கு போயிட்டார். அப்ப அங்கிருந்து அவருக்கு எழுத வாசிக்க இப்ப வெளிநாடு போறோம்டா நல்லா கோடிஃபிகேஷன் வேணும். அப்ப அங்கிருந்து கொஞ்சம் அந்த பக்கத்து வீடு தானே அது, அவர் போயிட்டார். அந்த வீட்டை அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்ச நாளையால ஒரு பல மாதங்களுக்கு பிறகு அழுகை நடக்கிறது, ஒரு ஒப்பாரி நடக்கிறது. அங்க ஓடி போனேன். ஒரு கடிதத்தை ஒரு வாசிச்சு காட்டார். அங்க ஒரு வாசிப்பாளர் இருப்பார், அங்க கடிதத்தை வாசிச்சு காட்டுறது. அவன் என்ன என்று பார்த்தா, அவன் குவைத்துக்கு அவன் எழுத தெரியாது, அந்த எழுத்து பிழை அகழிக்கிறான். குவைத்துக்கு வந்து சேர்ந்து விட்டேன் என்ற அவன் மகத்தாய் போய் விட்டேன் என்ற மாதிரி அது வாசித்தான். இவன் வாசிச்சு காட்டினவன். அதுக்கு பிறகு ஒன்று எழுகிறான் அவன், எனது ஆண்பு மனைவிக்கு மூத்திரம் தர வேண்டும் என்று எழுகிறான். அதுல மூத்திரம் என்று நான் பார்த்தேன், அது மூத்திரம் இல்லை, முத்தம் தர வேண்டும் என்ன அவன் எழுகிறான். அப்ப கடிதத்துல அவன் எல்லாரையும் கேட்கிறான், எல்லாரையும் விழிச்சு போட்டு அவன் சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு அந்த இதிலேயே அவன் அந்த விஷயத்தை அவன் சொல்ல வேண்டும். தாயை விழிக்க வேண்டும், பிள்ளையை கேட்க வேண்டும், மனைவியை விசிக்க வேண்டும். அப்ப ஒரு கடிதத்திலேயே மனைவிக்கு முத்தமிட வேண்டும், அங்க தாயை கேட்க வேண்டும், இங்க பிள்ளை அனுப்பும் போது என்ன நடக்கிறது? அவன் ஆசாபாதங்களையும் வாசித்து காட்ட வேண்டும். இப்ப சேர் சொன்னார், அந்த நடுவர் சொன்னார் அப்படின்னா, கேசட்டில் பேசி அனுப்புறத எல்லாத்தையும் தான் பேசி அனுப்பணும், எல்லாரும் தான் வளைச்சிருந்து கேட்பாங்க. அப்ப அவன் மனைவிக்கு முத்தமிட வேண்டும், கொஞ்ச வேண்டும் என்று கதைக்கிறது எவ்வளத்தை கதைக்கிறாது, எல்லாம் அவனும் கேட்பானு, மற்றவனும் கேட்பானு. இன்னொரு நாள் ஒரு கடிதம் வருகிறது. கடிதம் அனுப்பினான், நமக்கு பிறந்த குழந்தை
8 மாதமாகி விட்டதா என்று கேட்டு அனுப்பியிருந்தான். ஓ உங்களோட கடிதம் வந்த செப்பத்துக்கு நம்மட பிள்ளைக்கு பல்லு முளைச்சி கால் முளைச்சி ஓடி பக்கத்து வீட்டுல பந்து விளையாடுது. அப்ப ஏன் என்னண்டா இந்த போன் வசதி இருந்ததால இன்றைய இருக்கிறதால தான் நம்ம அவன் புருஷன் கோல் எடுத்து உம்மா இருக்கிறீங்களா சோமா இருக்கிறீங்களா அம்மா பிள்ளைகிட்ட கேட்பான் உம்மா இருக்கிறீங்களா அந்த பிள்ளைகிட்ட கேட்பான் மகன் நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்கிற போட்டு மனைவிக்கு கோல் எடுத்து மெதுவா பேசுவான். உங்களோட கன்னத்துல கொஞ்சம் கிள்ளணும், நான் வந்து சொக்குல கிள்ளணும் என்ற ஆசையோட நான் இங்க இருக்கிறேன். இத கடிதத்தில் எழுதலாமா? அதே இந்த எழுத்து பிள்ளையோட பாதிக்கிறேன் இன்னொருவன் பாதிச்சு காட்டுவானே. ஆகவே இதை வெறுக்கிறார்கள் ஆரண்டிமா. ஒரு கூட்டாளியும் போன வெறுக்க மாட்டாங்க, ஒரு இளைஞனும் போன வெறுக்க மாட்டாங்க. இந்த போன வெறுக்கிறார்கள் ஆரண்டி சொன்னா அந்த காலத்துல இந்த பெரிசுகள் பழையதுகள் இருந்து கொண்டு அதை தடை செய்யும். எப்படின்னா உதாரணத்துக்கு அவங்களுக்கு எப்படி என்றா தெரியும், அது அந்த கால தியேட்டர்ல படம் பார்த்து போனோன்னு இந்த முன்னுக்கு இருந்து விடுவாங்க. 55 முன் கலரில் இருந்து கொள்வாங்க. இருந்து அந்த இறுக்கி போத்தி அந்த நடிகை அந்த நாளையில சாவித்திரியோ சரோஜாதேவியோ படத்தில் நடிப்பாங்க. அவ நல்லா மூடி கொண்டு வருவாங்க. இவன் அந்த முன் கலரில் இருந்து கொண்டு அவளோட முழங்காலம் பார்க்கலாதா என்றதுக்காக அந்த கலரில இருந்து பனியை விழுந்து பார்ப்பான், பனியை இறங்கி விழுந்து பார்ப்பான். அப்படியாக வளர்ந்த பரம்பரையில வந்த ஆக்கள் தான் இந்த போன வருகிறார். ஆகவே இப்ப நான் எவ்வளவோ கொண்டு வந்தேன், நேரத்தை போக்கடிச்சு. இன்ஷால்லா இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் இதில் அவ்வளவையும் உங்களோட கதைப்பேன். இன்றைய காலத்தை பற்றிய மகிழ்ச்சிகளை நாம் எப்பொழுதும் மறக்க முடியாது. அது எவ்வளவு வரைக்கும் இப்ப இந்த சேர் சொன்னார், நடுவர் சொன்னார், முட்டை பொறிச்சா மணக்குது இல்ல. ஏன் முட்டை பொறிச்சா அன்னரம் வேலி ஓட்ட வேலி கிடுகு வேலி கிணத்தாடி இருந்தா 1000 பொத்தளிக்கும். எவ்வளவு தண்ணி வாக்குறாள் அவளுக்கு பாக்குறது. ஆனா இப்ப அதெல்லாம் உணர்ந்து அவன் நினைச்சாண்டா உயர் கட்டிக்கிறான். எதை மாடி வீடு கட்டி அந்த மதிலெல்லாம் போட்டு கட்டிக்கிறான். முட்டையும் பெற மூட்டையும் பெற மாட்டான் என்று கூறி வாய்ப்பை அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இவாயின் சார் அவர்கள் அவருக்குரிய லாவகமான நகைச்சுவையோடு மிக அழகாக அவருடைய கட்சியினுடைய அந்த ஒரு ரேங்க் அப்படியே கூட்டி வச்சிருக்காரு. அதுல 2-3 விஷயம் சொன்னாரு. எப்படி கெசட்ல பாப்பா இருக்கும் போதும் மனைவி இருக்கும் போதும் எப்படி அவன் அனுப்புற அப்படின்னு கேட்டார். ஆனா சார் அந்த காலத்துல இது கணவனுக்கு இது மனைவிக்கு தனியா செல்லட்டை போட்டு ஒட்டி அனுப்பின ஒரு காலமும் இருந்தது அது. அதனால அவர் சொன்ன விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றா, இந்த கம்யூனிகேஷன் இன்னைக்கு அந்த இடைவெளியை குறைத்திருக்கிறது என்பதை யாரும் மறக்கவே இல்லை. இப்ப முன்பெல்லாம் வெளிநாட்டுக்கு போனால் இந்த கெசட் ஒன்று எப்ப வரும் என்று பார்த்துட்டு இருப்போம் நாம். அல்லது ஒரு அனுப்புற கடிதத்துக்கு என்ன பிள்ளைக்கு 40க்கு மொட்டை அடிக்கணுமா வேணாமா என்று கடிதம் அனுப்பிச்சா அந்த பிள்ளைக்கு 4 வயசாகலாம் ரிப்ளையே வருது. ஆக அன்றைய ஒரு கம்யூனிகேஷன் எரர் என்றது ஒரு பெரிய பிரச்சனை. வெளிநாட்டில கணவனை வைத்துக்கொண்டு இங்கு பட்ட அல்லல்களும் துன்பங்களும் சாதாரணமானது அல்ல. ஆனா இன்று வெளிநாட்டில் இருப்பது போலே அல்ல. இப்ப நானெல்லாம் சில ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றுக்கும் போன நேரம் பார்த்தேன், தனிமையில இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போற, பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு போற, ஆனா தனிமையில் இருக்கிற நம்முடைய மனைவிகள், நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள், நம்முடைய பகுதியை சார்ந்த பிள்ளைகள் இருக்கிற நேரமும் அந்த தனிமையை எப்படி எது போக்குகிறது என்று பார்த்தால், கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கிற கணவனோடு பேசுவதை விடவும் இங்கே வீட்டில் இருக்கிற ஊரிலே இருக்கிற குடும்பங்களோடு சொந்தங்களோடு வாட்ஸ்அப்பையும் ஏனைய சில சமூக வலைதளங்களையும் ஒன் பண்ணி வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற அந்த தொடர்பாடல் அனுபவம் என்கிறது ஒரு மகிழ்ச்சியை இன்று தந்திருக்கிறது. அன்று ஒருவர் பிரிந்து வெளிநாட்டுக்கு வேலை சென்றால் 4 வருஷம் 4 வருஷமும் கண்ணீரும் கம்பளமும் ஒப்பாரியும் தான் வாழ்க்கை என்கிறது மிக ஆழமான ஒரு கருத்தை அவர் விதைத்திருக்கிறார். ஆக நவீன தொழில்நுட்ப வசதி என்பது இன்று மகிழ்ச்சியை தந்திருக்கு. அன்று பறிச்சு போட்டே 10 வருஷம் தனியே இருந்தோம்டா, பிரிஞ்சிருந்தோம்டா 10 வருஷம் எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போற பிள்ளைகளை பார்த்தாலும் கூட இப்ப நம்ம ஊர்ல நிறைய பேருங்க 1 மந்த் இங்க 1 மந்த் அங்கு, அந்த அளவுக்கு மாறிடுச்சு. எனவே வெளிநாட்டில் உழைப்பதற்காக சென்றாலும் அதையும் கூட இன்றைய நவீன காலம் தொழில் வசதிகள் எல்லாம் நாங்க அதிகமா நீங்க பிரிஞ்சிருக்க தேவையில்லை. இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம், இங்க இருந்து லண்டனுக்கு வேலை செய்யலாம்.
வீட்டுல மனைவி பிள்ளைகளோட இருந்தும் அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கு வேலை செய்யலாம். ஆக இன்று இந்த நவீன யுகம் இடைவெளியை குறைக்கவில்லை என்ற ஒரு வலுவான ஒரு ஆதாரத்தை தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கூடாக மிக அழகாகவும் மிக அருமையாகவும் எங்களோட ஹிமாயன் சார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள்.